அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திக்க முதலமைச்சர் விஜய் நேரம் கேட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அதை மறுத்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல, அனைவரையும் சந்தித்து அனைத்து தரப்பு அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்திப்பதாக நேரம் கேட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை, கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.